ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/6/2025க்கான கேரளா லாட்டரி சான் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம கிராஸ் பேட்டை தான் நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லி கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5 அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படி நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? நம்ம 7 அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம், நமக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பேட்டர்னில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? 2 பேட்டர்ன் நம்ம கால்குலேட் கெஸ்ஸிங்கில் 2, 3 அதே மாதிரி 2, 8 அப்படின்னு சொல்லி வருது கால்குலேட் பேட்டர்ன். இதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எனக்கு காமனாக 2 அப்படி நம்பர் வருது இந்த கால்குலேட் மெத்தடை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ இந்த கால்குலேட் மெத்தடை வச்சு ஃபஸ்ட் நான் ஒரு கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். ஸோ அந்த கெஸ்ஸிங் பாருங்கள். 2, 3லேருந்து ஒரு நம்பரும் அல்லது 2, 8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 706 ஃபஸ்ட்டு இன்னொரு நம்பரு ஆல் போர்டுக்கான ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 0, சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல பாருங்கள் 0 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல சி போர்டு பாருங்கள் 0க்கு ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 790. நெக்ஸ்ட்டு சி போர்டு பாருங்கள் 4, ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி 9, சரிங்களா? ஒரு நாள் கேப் விடும். அப்போ இந்த 4க்கு ஒரு நாள் கேப் விடணும், சரிங்களா? ஸோ எதுக்கு அடிக்காமல் இருக்கேன்னா அடுத்து 0க்கு நம்ம பார்க்கணும், அதனால தான் நான் அடிக்காமல் இருக்கேன். ஸோ நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல 0க்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 706 0 பாஸு. நெக்ஸ்ட்டு சி போர்டு 7, ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2. நெக்ஸ்ட்டு 6க்கு பவர் பண்ணாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 6. இப்போ 1க்கு நமக்கு ஒன்றும் பவர் பண்ணாமே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 1. இப்போ நாளைக்கு 4 அப்படிங்கிற நம்பர் ஒரு நாள் கேப் விட்டு நாளைக்கு 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் கிராஸாக 706 706ங்கிறது இந்த இடத்துல 706ங்கிறது நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2, 1, 4 அப்படியே இந்த இடத்துல முடிச்சதுலேருந்தே நம்ம நல்லா பார்த்துக்குங்க. இதை முடிச்சதுலேருந்து இந்த கேப்பில் நம்பர் பார்த்தீங்களா 2, 1, 4 241. நெக்ஸ்ட்டு இதை வந்து கூட நம்ம வந்து பார்த்தோன்னா கெஸ்ஸிங்கில் சப்போர்ட்கானதில் நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தோம், அதை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். 6, 3, 4 6, 3, 4 அன்றைக்கி ஆனால் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தா 464. ஸோ இன்றைக்கி 3 நாள் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தா 4, 1, 0. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு, சரிங்களா? 4, 1, 0லேருந்து. நெக்ஸ்ட்டு 4, 4, 9. இப்போது 4, 4, 9லேருந்து நமக்கு நாளைக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 44, அதே மாதிரி 94, சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆல் போர்டில் 4, 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது பேட்டர்ன்லேயே நமக்கு இப்படி தான் வருது, சரிங்களா? ஸோ இன்னொரு பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வரிசையாக இல்லாமல் இந்த இடத்துல அவங்க கலர் மாற்றி மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 051 இப்படி பார்த்தோம்னா 051 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி பார்த்தோம்னா 932. ஸோ வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. 051 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 15 எடுத்து நமக்கு 51 வச்சுட்டாங்க. அப்போ 23 எடுத்து 32 வச்சு 932 கூட ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 44க்கு சி போர்டு 8, சரிங்களா? 448 948 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்துங்க. இந்த பேட்டர்ன் படி இந்த நம்பர்ஸ் தான் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் படி இடத்துல பாருங்கள் 134 048 499. ஸோ அது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பேட்டர்ன் 123 2 நாள் கேப் விட்டு 864. இந்த 123க்கு கிராஸ் 746. இது கிராஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு. இந்த கிராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 998. இந்த கிராஸுக்கு இந்த 864. ஸோ இது ஒரு டைமண்ட் பேட்டர்ன் தான், சரிங்களா? இப்போது 998க்கு நமக்கு 2 நம்பர் பாஸு, 864க்கு 48 பாஸு, 123க்கு 13 அப்படிங்கிற நம்பர் பாஸு, 746க்கு நமக்கு
2 நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போது 746லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு நமக்கு 84 13 ஏசி எடுத்திருக்காங்க. இங்கே ஏபி 99, இங்கேயும் நமக்கு ஏபி எடுத்தாங்கன்னா, ஸோ ஏன் இந்த ஒருத்தர் எப்போதும் பேசிகிட்டு இருக்கவர் ஒருத்தர் கால் பண்ணி, நான் அன்றைக்கி வந்து இந்த ஏசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? 75 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தேன். ஏன் நீங்கள் 0 வந்து சொல்லலை, நீங்கள் சொல்லியிருந்தா நான் போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த இந்த 3 நம்பர்ஸில் இருந்து தான் 2 நம்பர் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த பேட்டர்ன் படி ஏசி வரணும். ஒரு சில சமயம் அது வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது வந்து நான் சொன்ன நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தனியாக கெஸ்ஸிங்கில் எடுத்து நான் கொடுக்குறது. ஏன்னா அந்த பேட்டர்ன் படி ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து பிசி, அடுத்து ஏசி எடுக்கணுங்கிறதுக்காக, அதாவது ஃபஸ்ட்டு ஏபிங்க. சரிங்களா? ஏபி, ஏசி, சாரி ஏபி, பிசி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிசி அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசி. கேப்பில் உள்ளது இந்த ஏசி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏசி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் இந்த 05 எடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேட்டர்ன் படி தான் சொல்ல முடியும். ஸோ அது உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களாம் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த பேட்டர்ன் படி இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்திருக்காங்க, ஏசி எடுத்திருக்காங்க. இங்கே ஏபி எடுத்திருக்காங்க. அப்போது நான் இந்த ஏபியை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இங்கே நமக்கு 84 எடுத்து நமக்கு பிசி, 13 எடுத்து நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க. அப்போ 99 எடுத்து நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. அப்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிசி. அப்போது இந்த நம்பரும் ஏபி. இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போது 74 சி போர்டுக்கு என்ன நம்பர் வரலாம்னா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது. சரிங்களா? 1 5 8 4 இந்த இடத்துல பாருங்கள். 4 5 8 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள். 1 4 5 8 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 748. சரிங்களா? நம்ம ஆல் போர்டில் இந்த கிராஸாக கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 2 3, இன்னொரு கணக்கில் வந்து பார்த்தோன்னா 2 8 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக இப்போ நம்ம இந்த சி போர்டு 8 அப்படிங்கிற நம்பர் வரதுனால சி போர்டு மட்டும் 8 அப்படிங்கிற நம்பர் ஒரு தனியாக ஒரு 5 செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி 748 1. சரிங்களா? 748, 448, 948, 932 மொத்தம் 4 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 448, 948, 748, 932. சரிங்களா? ஸோ இந்த 4 அப்படிங்கிற நம்பர் எதுக்காக சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் பேராக எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரினா 4 9 சேர்த்துட்டு இந்த 42 43 92 93 98 இதை பேராக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பம். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 748 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 148. ஸோ இந்த நம்பர்ஸை நான் இந்த பேட்டர்ன் சொல்லிடுறேன். உங்களுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. பிசியில் நமக்கு 15ன்னு அடிக்கும்போது இந்த இடத்துல 15ன்னு அடிச்சிருக்காங்களா? 15ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல போன மாதம் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 715 அடிச்சிருக்காங்களா? அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 148. இங்கே கிராஸாக உள்ள நம்பர் பாருங்கள் 14. ஸோ அதே மாதிரி இங்கே 715 இந்த கிராஸாக உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா 01 01 எடுத்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 15 அடிச்சிருக்காங்க. அந்த நமக்கு கிராஸாக இந்த 15 அப்படிங்கிற நம்பர் வரல. ஒரு நம்பர்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு. மேலே உள்ள நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி வச்சு பார்த்தாலும் நமக்கு இந்த இடத்துல 15 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் படி 148 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக எல்லாமே 48 அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏ போல் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ஸை வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 932 சப்போர்ட்கான நம்பர். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேக்ஸிமம் இந்த 15 அடித்தப்போ மேலே உள்ள நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த 0க்கு 0 வந்திருக்கு. இங்கே இந்த 15க்கு 5க்கு 5 வந்திருக்கு. இங்கே 4க்கு 4 வந்திருக்கு. இங்கே நமக்கு 15க்கு 0 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி
இந்த 4க்கும் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போது 48 ஏசிபிசி கூட சிங்கிள் நம்பரில் நீங்கள் 48 எடுத்து ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் ஆல் போர்டுக்கு 2, 3, 2, 8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் நமக்கு மேட்சாக இருக்குது. சரிங்களா? ஏ போர்டு உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அதை வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஏ போர்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 770 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் எதுவும் நமக்கு வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே நமக்கு 00 வந்தப்போ பாருங்கள், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு சொல்லி வந்தப்போ இந்த 20 எடுத்து நமக்கு 4Dக்கு நமக்கு ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. 20, 35 2 0 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 00 அப்படிங்கிற நம்பர் அடிக்கும்பொழுது 24ங்கிற நம்பரை எடுத்து நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிசி, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏபி, அடுத்து ஏசி அப்படிங்கிற நம்பர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பராக வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வச்சாகணும். ஏன்னா 48 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இப்படி தான் வந்தாகணும். 1 லேக் ப்ரைஸை தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணிப்பாங்க 0 வச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.